அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிற பாடப்பகுதி இயல் 5 விரிவானம் தமிழர் இசைக்கருவிகள் அப்படிங்கிற பாடத்தை பார்த்துட்ருக்கோம். தமிழின் இசையானது குரல் வழி இசை, கருவி வழி இசை அப்படின்னு இசையை எத்தனை வகையாக பிரிப்பர்? 2 வகையாக பிரிப்பர். இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுபவரை பாணர் அப்படின்னு சொல்கிறோம். பாணருடைய மனைவியை என்ன சொல்கிறோம்? பாடினி அப்படின்னு சொல்கிறோம். இசைக்கருவிகளின் வகைகள் பாருங்க. தோற்கருவி, நரம்புக்கருவி, காற்றுக்கருவி, கஞ்சக்கருவி என 4 வகைப்படும். இது இசைக்கருவி. அதில் உடுக்கை அப்படிங்கிறது ஒரு தோற்கருவி. உடுக்கை அப்படின்னா இடை சுருங்கிய ஒரு கைப்பறை ஆகும். இதனுடைய உடல் பித்தளையால் ஆனது. வாய்ப்பகுதி ஆட்டுத்தோலால் பொருத்தப்பட்டிருக்கும். இரு வாய்களையும் இணைக்க கயிறால் கோர்க்கப்பட்டிருக்கும். இவற்றின் மீது நாடா சுற்றப்பட்டு தொங்கும். வலது வாயின் மீது தான் உடுக்கையை அடிப்பர். அவ்வப்போது இடையின் மீதுள்ள நாடாவை அமுக்குவர். பெரிய உடுக்கையை தவண்டை அப்படின்னு சொல்கிறாங்க. சிறிய உடுக்கையை என்ன சொல்கிறாங்க? குடுகுடுப்பை. அடுத்தது குடமுலா. 5 முகங்களை உடைய முரசு வகையை சேர்ந்தது தான் எது அப்படின்னா குடமுலா. ஒரு பெரிய குடத்தின் வடிவில் 5 வட்ட வடிவ வாய்களுடன் அமைந்திருக்கும் குடமுலா. நடுவிலுள்ள வாய் மற்றவற்றை விட பெரியதாக இருக்கும். ஒவ்வொரு வாயும் தோலால் மூடப்பட்டிருக்கும். ஒவ்வொரு வாயிலிருந்தும் ஒரு தனி இசையானது பிறக்கும். இதன் காரணமாக இதை பஞ்சமகா சப்தம் அப்படின்னு இந்த குடமுலாவை சொல்கிறாங்க. இப்போ நாம் பார்க்க போகிற பாடப்பகுதி குழல். குழல் என்ன வகை கருவி அப்படின்னா காற்று கருவி. காடுகளில் வளரும் மூங்கிலில் வண்டுகள் துளையிடும். காடில் வளர்கின்ற அந்த மூங்கில வண்டு துளையிடும். அவற்றின் வழியாக காற்று வீசும்போது அந்த மூங்கில் வழியாக இனிய இசையானது எழும்பும். இதை கேட்டு மகிழ்ந்த நம் முன்னோர்கள் அமைத்து கொண்டவையே குழல்கள். இதனை வேய்ங்குழல், புல்லாங்குழல் என்றும் அழைப்பர். குழல் 7 சுரங்களை உண்டாக்குவதற்கு உரிய 7 துளைகளை உடையதாக இருக்கும். இது சுமார் 20 விரல் நீளம் உடையதாக இருக்கும். மூங்கில் மட்டுமின்றி சந்தனம், செங்காலி, கருங்காலி ஆகிய மரங்களாலும் குழல்கள் செய்யப்படுகின்றன. கொன்றைக்குழல், முல்லைக்குழல், ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக சிலப்பதிகாரம் கூறுகிறது. காடுகளில் வளரும் அந்த மூங்கில வண்டுகள் துளையிடும்போது அந்த மூங்கில் வழியாக காற்று வீசும்போது இனிமையான இசையானது தோன்றும். இதனை அறிந்த நம் முன்னோர்கள் அமைத்து கொண்டது தான் என்னது அப்படின்னா குழல்கள். இந்த குழலை வேய்ங்குழல், புல்லாங்குழல் என்றும் அழைப்பர். குழல் 7 சுரங்களை உண்டாக்குவதற்கு உரிய 7 துளைகளுடைய 7 அந்த துளை அந்த மூங்கில் போட்டிருப்பாங்க. இது சுமார் 20 விரல் நீளம் உடையதாக இருக்கும். மூங்கில் மட்டுமின்றி சந்தனம், செங்காலி, கருங்காலி ஆகிய மரங்களாலும் குழல்கள் செய்யப்படுகின்றன. கொன்றைக்குழல், முல்லைக்குழல், ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக சிலப்பதிகாரம் கூறுகிறது. குழலினிது யாழினிது என்பதன் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு திருக்குறள் அந்த குழலின் இனிமையான இசையை கூறுகிறது. அடுத்தது கொம்பு. கொம்பு என்ன வகை கருவி அப்படின்னா காற்று கருவி. மனிதர்கள் தொடக்க காலத்தில் இறந்த மாடுகளின் கொம்பை பயன்படுத்தி ஓசை எழுப்பினர். மனிதர்கள் தொடக்க காலத்தில் அந்த மாடுனுடைய கொம்பை பயன்படுத்தி ஓசை எழுப்பினார்களாம். எனவே பிற்காலத்தில் கொம்பு என்னும் இசைக்கருவிக்கு அடிப்படையாயிற்று.
இக்காலத்தில் பித்தளை அல்லது வெண்கலத்தால் கொம்புகள் செய்யப்படுகின்றன. முற்காலங்களில் அந்த மாட்டினுடைய கொம்பில் இசை இசைச்சாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பித்தளை அல்லது வெண்கலத்தால் இசை இசைக்கப்படுகின்றன. இதனை வேடர் வேட்டையின் போது ஊதுவர். வேடர்கள்லாம் காட்டுக்கு வேட்டைக்கு போகிறாங்க இல்லையா, அப்போ வேட்டையின் போது ஊதுவர். கழனி மேடுகளில் காவல் புரிபவர்கள், கழனின்னா என்ன, நம்ம காடு தோட்டம் சொல்கிறோம் இல்லையா, அங்கே காவல் புரிபவங்க விலங்குகள் கல்வரை விரட்ட மற்ற காவலர்களை விழித்திருக்க செய்யவும் கொம்பினை, இந்த கொம்பு வகையான இசைக்கருவிகளை ஊதுவாங்க. ஊதுகொம்பு, எக்காலம், சிங்கநாதம், துத்தரி போன்ற பல வகையான கொம்புகள் இக்காலத்தில் திருவிழா ஊர்வலங்களின் போதும் இசைக்கப்படுகின்றன. இப்போ ஊதுகொம்பு, எக்காலம், சிங்கநாதம், துத்தரி போன்ற பல வகையான இசைக்கருவிகள் இப்போ திருவிழாவும் போது இந்த கொம்பு வகையான இசைக்கருவிகள் எல்லாம் இசைக்கப்படுகின்றன. என்ன மாணவர்களே, இப்போ நாம் பார்த்த பாடப்பகுதி நன்றாக புரிந்ததா மாணவர்களே? மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.